எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஆ இன்னைக்கு நான் பேசப் போற டாபிக் வந்து மனிதகுலம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறு. அந்த டாபிக் பத்தி நான் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 கதை சொல்றேன். ஒண்ணு வந்து தெரிஞ்ச கதை, இன்னொன்னு தெரியாத கதை. தெரிஞ்ச கதை என்ன அப்படின்னா, ஆ நெல்சன் மண்டேலா ஆ 27 வருஷம் ஜெயில் தண்டனைய அனுபவிச்சுட்டு, 1990ல வெளிய வராரு. ஒரு 4 வருஷம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா, முதல் முறையா அங்க வந்து எலக்ஷன் நடக்குது. அதுல அவர் வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. அவரு தான் வந்து அ முதல் கருப்பின ஜனாதிபதி சவுத் ஆஃப்ரிக்காக்கு. இவர் வந்து வெள்ளையருக்கு எதிர போராடி, பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா தான் அவரால ஜனாதிபதி ஆக முடிஞ்சது. அ இது வந்து தெரிஞ்ச கதை. தெரியாத கதை என்ன அப்படின்னா, 1994லேருந்து ஒரு 60 வருஷம் பின்னாடி போனா, 1933ல ஒரு வெள்ளைக்கார ஃபேமிலிக்கு ட்வின்ஸ் பொறக்குது. 2 பேரும் பையன். அவங்க வந்து என்ன மாதிரியான அ அ குடும்பத்திலேருந்து வராங்கன்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரோப்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து செட்டில் ஆனவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நாம வந்து உயர்ந்தவர்கள், கருப்பினத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணத்திலேயே வளர்றாங்க. அந்த ஃபேமிலியும் அப்படிதான் அவங்கள கொண்டு போகுது. ஏன்னா பல வருஷமா அப்படிதான் நடந்துகிட்டும் இருக்கு. கருப்பினத்தர தொடர்ந்து ஒரு அடக்குமுறை ஆட்சி மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டியே இருக்காது. சமத்துவமே இருக்காது. இவங்களுக்கு வந்து ஹெல்த் கேர், எஜுகேஷன் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். கருப்பினத்தவருக்கு வந்து அது எதுவும் ப்ராப்பரா கிடைக்காது. அவங்க வந்து எந்த மாதிரியான இடங்கள்ல வாழணும் சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ள அப்படின்றத டிசைட் பண்றது கூட அ இந்த வெள்ளையர்களுடைய இந்த ஆட்சி முறை. ஸோ அந்த மாரி இருக்கும்போது தான் நெல்சன் மண்டேலா இத்தன வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா ஜனாதிபதி ஆகுறாரு. பட் இந்த பசங்க அ பொறக்கும்போது 1933ல ரொம்ப மோசமான நிலைமை தான் அங்க இருக்கு, கருப்பினத்தவருக்கு. ஸோ இவங்க வளரும்போதும், நாம சுப்பீரியர் கருப்பினத்தவர் வந்து நம்மள விட கம்மி தான் அப்படின்ற மாரி குழந்தையில இருந்தே வளர்றாங்க. அப்புறம் ஒரு 18 வயசு ஆகுது. அப்போ வந்து அந்த பசங்களுடைய அம்மாக்கு வந்து 2 பேரையுமே வந்து காலேஜ்க்கு அனுப்ப முடியாது. யாராவது ஒருத்தர தான் காலேஜ்க்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, தம்பிய போயிட்டு காலேஜ் படிக்க சொல்றாரு. தம்பி வந்து வெளிநாடுகளுக்கு போய் காலேஜ் படிக்கிறாரு. அண்ணன் வந்து என்ன பண்றாரு, நான் வந்து இங்க அ அ மிலிட்டரில போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிலிட்டரில ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ மிலிட்டரில ஜாயின் பண்ணிட்டு, அந்த வெள்ளைக்கார கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிலிட்டரி இருக்கும். அந்த மிலிட்டரில இருக்கிறதுனால, தொடர்ந்து வந்து அவர் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அ இந்த இந்த நாட்டுக்கு வந்து சமத்துவம் தேவையில்ல அப்படின்ற மாரியே நினைக்கிறாரு. நாம தான் சுப்பீரியர், வெள்ளைக்காரங்க தான் சுப்பீரியர் அப்படின்ற மாரி ஒரு தாட்லயே வளர்றாரு. பல வருஷங்கள் போகுது. இந்த இடைப்பட்ட நேரத்தில என்ன ஆகுதுன்னா, தம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரு நெறைய புத்தகங்கள படிக்கிறாரு. நெறைய மக்கள்கிட்ட பழகுறாரு. ஸோ அப்ப வந்து அவருக்கு அவருடைய எண்ணங்கள்ல இருந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. அ இன்இக்வாலிட்டி நம்ம நாட்ல இருக்கு. அது தப்பு அப்படின்றத உணர்றாரு. இதுக்கப்புறம் இங்க ஆனா சவுத் ஆப்பிரிக்காலயே இருக்கிற அவங்க அண்ணன், அ நெல்சன் மண்டேலா வந்து அ ஜனாதிபதி ஆகுறத வந்து விரும்பல. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நெல்சன் மண்டேலா ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில்லேருந்து வராரு 1990ல. இப்ப இவரு வந்து அண்ணன் வந்து என்ன பண்றாரு, இந்த நெல்சன் மண்டேலாக்கு எதிர்க்க சதி தீட்டுறாரு. ஏன்னா, அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. எலக்ஷன் ஒண்ணு நடந்ததுன்னா, அவரு ஜெயிச்சுருவாரு. இங்க மறுபடியும் வந்து ஒரு சமத்துவம் நிலைநாட்டிடப்பட்டுடும். நாம வெள்ளையர்கள் எப்பவுமே நம்ம கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த எண்ணங்கள் வந்து அவர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு 1,00,000 பேர்லேருந்து 1,50,000 பேர திரட்டி, ஒரு ஒரு பார்ட்டி மாரி ஒண்ணு திரட்டி, அத வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு போர் எடுக்க மாரி எல்லா விதமான ஆயத்தத்தையும் ரெடி பண்ணி வச்சுர்றாரு. இந்த நேரத்தில இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருடைய தம்பி காதுக்கு போகுது. இவங்க 2 பேருக்கும் ஒத்த கருத்து இல்லாததுனால பல வருஷங்களா பேசாம இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் அவருக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தன வருஷமா நம்ம ஊர்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப தான் வந்து நெல்சன் மண்டேலா மூலியமா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கும்போது, நம்ம அண்ணன் இவருக்கு எதிர்க்க போர் எடுத்தாரு அப்படின்னா, நாடு சின்ன பின்னமாயிடும். இதுவரைக்கும் இவங்க பட்ட எல்லா கஷ்டமும் வீணாயிடும் அப்படின்னு உணர்ந்து 40 வருஷம் பேசாம இருந்த அவங்க அண்ணன்கிட்ட வெளிநாட்டிலேருந்து வராரு. அவங்க அண்ணன வந்து மீட் பண்றாரு. அவர்கிட்ட பேசுறாரு. நீ பண்ற எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு வாட்டி நீ வந்து நெல்சன் மண்டேலாவ மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அ ஏற்கனவே நெறைய பேர் வந்து இவர்கிட்ட அத அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் பேசுங்க அப்டின்ட்டு. ஆனா எல்லாத்துக்கும் நோ சொல்லிடுவாரு. ஆனா, முதல் டைமா 40 வருஷத்துக்கு 40 வருஷமா பேசாம இருந்த நம்ம தம்பி, இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து பேசுறாரு. சரி இத ஒரு ரெக்வெஸ்ட்டா கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றாங்க. நெல்சன் மண்டேலாவ மீட் பண்றதுக்கு. இது வந்து 1993ல நடக்குது. புக் பண்றாங்க. புக் பண்ணிட்டு 2 பேரும் போறாங்க. ஸோ அண்ணன் என்ன மாதிரி அண்ணன் பண்ற எல்லா சதிகளும் நெல்சன் மண்டேலாக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நெறைய வாட்டி பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவரு ஒத்துக்க மாட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இவரு போய் அவர நேர்ல மீட் பண்றதுக்கு போறாரு. ஸோ இவரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ண உடனே இவரு என்ன நெனச்சாருன்னா, இவங்க நம்ம 2 பேரும் போவோம். போனா யாருன்னா ஒருத்தங்க கதவ ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம நெல்சன் மண்டேலா கிட்ட போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம். அப்படின்னு இவரு நெனச்சுக்கிட்டு அங்க போயிட்டு அவங்க கதவ தட்டுறாங்க. நெல்சன் மண்டேலாவே வந்து கதவ திறக்கிறாரு. அதுவே இவருக்கு முதல் ஆச்சரியம் அண்ணனுக்கு. ஏன்னா, இவருக்கு எதிர்க்க நம்ம சதி திட்டம் தீட்டியிருக்கோம். இவரு எதிர்க்க நம்ம போர் பண்ண போறோம். அப்படின்ற எல்லா விஷயமுமே இவருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அ வந்து அவரே வந்து நம்மள கதவு திறக்கிறாரு. அவரே வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு, அதுவே இவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரஷன். அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. உள்ள போனவுனே, அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ போடுறாரு. பிளாக் டீ. போட்டு அவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு, "நீங்க மில்க் ஆட் பண்ணிப்பீங்களான்னு?" கேட்குறாரு. "ஆமா" அப்படின்னு சொல்றாரு இந்த அண்ணன். உடனே அவரே மில்க் ஆட் பண்றாரு. அதுக்கப்புறம், "நீங்க சர்க்கரை போட்டுப்பீங்களான்னு?" கேட்குறாரு. ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் சர்க்கரை ஆட் பண்றாரு. ஆட் பண்ணி கலந்துட்டு, இவர் கையில குடுக்குறாரு. குடுத்த உடனே, இவருக்கு வந்து ஒரு அவருடைய கண்ண முதல் முறையா நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அப்ப அவருடைய கண்ல வந்து ஒரு அன்பு தெரியுது. அப்ப இ நம்ம நம்ம எதிரின்னு தெரியும். நம்ம அவர எதிர்க்க சதி பண்றோன்றது தெரியும். இருந்தாலும் இவரு அவரு கையால டீ போட்டு நமக்கு குடுத்துட்டு, இவ்வளோ அன்போட நம்மள பார்க்குறாருன்னும்போது, அவர் அப்படியே மனசு இலகுவாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒண்ணு தான் சொல்றாரு நெல்சன் மண்டேலா அவர பார்த்து, அவங்க அண்ணன பார்த்து, "போர் வந்து யாருமே ஜெயிக்க விடாது. த வார் இஸ் நாட் அ சொல்யூஷன். அ இது மூலியமா நமக்கு தீர்வு ஏற்படாது." அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இது மட்டும் சொல்றாரு. சொன்ன உடனே அவருடைய மூஞ்சில இருந்த அந்த கரிஷ்மாவும், அந்த அன்பான வார்த்தைகளையும் பார்க்கும்போது, அண்ணன் வந்து ஆமாம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் தான் சொல்றாரு. அதுக்கப்புறமா போர் தோக்குது, அன்பு ஜெயிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ இந்த வந்து நானு "ஹியூமன் கைண்ட் எ ஹோப்ஃபுல் ஹிஸ்டரி" அப்படின்ற புக்ல தான் நான் படிச்சேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. ஹியூமன் ஹிஸ்டரிஸ் அண்ட் ட்ரூத் இருக்கு. நான் திரும்பவும் அதான் சொல்றேன். நீங்க லைக் பண்ணலனாலும் பரவால்ல, கமெண்ட் பண்ணலனாலும் பரவால்ல. ஷேர் பண்ணுங்க. இந்த கதை நெறைய பேருக்கு சென்றடையட்டும். அ அன்பு எவ்வளவு புனிதமானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியட்டும். இத நம்ம புக்கு மூலியமா மட்டும் தான் படிக்க முடியும். வேற எது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அ டெய்லியும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் புக்கு படிங்க. உங்க பிள்ளைகளையும் படிக்க வைங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.